நம்ம ராஜராஜ சோழன் கட்டின கோயிலை ரொம்பவுமே பெருசாக பார்க்குற காரணம் என்ன தெரியுமா? அது 1000 வருஷம் பழசு. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நம்ம பொள்ளாச்சியில் ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட கோயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் யூலிசிஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொள்ளாச்சியில் 700-800 வருஷம் பழமையான ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயில் பொள்ளாச்சியோட ஹார்ட் சிட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோயிலை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் கோயிலோட வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கோயில் என்னென்னா நம்ம ஊரில் இருக்கிற சுப்பிரமணியர் கோயில் தான். இந்த கோயில் சுமார் 800 வருஷத்துக்கு முன்னாடி கொங்கு சோழர்களால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்த சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற மன்னனும் அதுக்கப்புறம் வந்த விக்ரம சோழன்கிற மன்னன் காலத்துலேயும் இந்த கோயில் என்னென்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட கல்வெட்டு மூலியமா தான் நம்ம பொள்ளாச்சியோட உண்மையான பேர் என்னன்னே நம்ம கண்டுபிடிச்சோம். அது என்னன்னா பொழில் வாய்ச்சி. பொழில் வாய்ச்சி அப்படின்னா பசுமையான சோலைன்னு அர்த்தம். இந்த பசுமையான சோலைக்கு நடுவில் இந்த கோயில் இருந்துச்சான். அப்புறம் இந்த பொழில் வாய்ச்சிங்கிற பேர் தான் மருவி 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 பொருளாட்சின்னு மாறிச்சு. ஏன்னா பொள்ளாச்சி அந்த காலத்தில் பயங்கரமான பிஸ்னஸ் சென்டராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பொருளாட்சிங்கிறது வாய்மொழியில் பொள்ளாச்சின்னு மாறிடுச்சு. இந்த கோயிலோட ஒன் ஆஃப் த சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த கோயில் இருக்கிற முருகன் சிலை. இந்த கோயில் இருக்கிற முருகன் சிலை, அந்த முருகர் உட்கார்ந்து இருக்கிற மயில், அவருக்கு பின்னாடி அந்த ஆர்ச் மாதிரி இருக்கிற திருவாச்சி, இது மூணுமே ஒரே கல்லில் செஞ்சது. இது ஸ்கல்ப்சரிங்கில் பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் டெக்னிக்னு சொல்லலாம். இது 800 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊர் பொள்ளாச்சியில் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலோட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோயிலை நம்ம சுப்பிரமணியர் கோயில்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கோயில் ஆக்சுவலி முருகர் கோயிலே கிடையாது. இதை கட்டும்போது இது ஒரு சிவன் கோயில். இந்த கோயிலோட பேர் என்னன்னா அகத்தீஸ்வரன் கோயில்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல சிவனுக்குன்னே ஒரு தனி சன்னதியும் இருக்கு. ஆனா இந்த கோயில்ல எப்படியோ முருகர் ஃபேமஸ் ஆயிட்டாருங்க. ஆனா முருகர் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, இந்த முருகருக்கு வந்திருக்கிற மயில் கூட ஃபேமஸ் தான். காரணம் என்னன்னா பொதுவாகவே முருகருக்கு வந்திருக்கிற மயில் வலது பக்கம் தான் திரும்பி இருக்கும். ஆனா இந்த மயில் இடது பக்கம் திரும்பி இருக்கு. இடது பக்கம் திரும்பினா அந்த மயில் பேரு தேவ மயில்னு சொல்லுவாங்க. அந்த தேவ மயில தான் நம்ம சுப்பிரமணியர் உட்கார்ந்துட்டு இருக்கு. கல்ச்சரிங் டெக்னிக்ஸ்ல பொதுவா மோனோலித்திக் ஸ்கல்ப்சர்னு சொல்லுவாங்க. மோனோ அப்படின்னா ஒரே கல்லை வச்சு சிலை செதுக்கிறதுக்கு பேரு மோனோலித்திக் ஸ்கல்ப்சர்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு கல்லை வச்சே ஒரு பெரிய சங்கிலி செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பொள்ளாச்சி சுப்பிரமணியர் கோயில்லையும் கல்லை வச்சே மோனோலித்திக் ஸ்டைலில் ஒரு பெரிய சங்கிலி ஒன்று செஞ்சுருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கல்லால் செய்யப்பட்ட சங்கிலி பார்த்துட்டிங்கன்னா ஒரே கல்லில் செஞ்சுருக்காங்க. இதில் எந்த ஜாயினுமே இல்லை. இந்த சங்கிலியை ஒரு யாழி வாயிலிருந்து தொங்குற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் 24 கால் மண்டபம் ஒன்று இருக்குது. இந்த 24 கால் மண்டபம் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபமாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடாடா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பார்க்க உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சிற்பங்கள்லாம். இந்த 24 கால் மண்டபம்னா 24 தூண்கள் இருக்கு. இந்த 24 தூண்கள்லையும் நிறைய சிலைகள் செதுக்கி வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு கதை சொல்லுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மீனாட்சியோட வரலாறு. மதுரை மீனாட்சி பிறக்கும் போதே 3 மார்பகங்களோட பிறக்கிறாங்க. சுந்தரேஸ்வரரை எப்போ பார்க்குறாங்களோ அப்போவே அவங்களோட ஒரு மார்பகம் மறைஞ்சு அழகான பெண்ணாக மாறுறாங்க. ஸோ இந்த மாதிரி வரலாறுகள்லாம் என்னென்னா இந்த தூண்கள்லேருந்து நம்ம கற்றுக்கலாம். அந்த ஒரு தூணில் இருக்கிற கதையை நான் சொல்லிட்டேன். ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு சிலை இருக்குது. இந்த ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு கதை இருக்குங்க. இந்த கோயில் என்னதான் சிவபெருமானோட கோயிலாக இருந்தாலும் இது சைவம் வைணவம் அப்படிங்கிற 2 மதத்தையும் ஆதரிக்குது. இங்கே இருக்கிற 24 தூண்களில் ஒரு சில தூண்கள் சிவபெருமானோட சன்னதிக்கு எதிர்த்தாப்படி இருக்கும். அந்த தூண்கள் எல்லாத்துலேயுமே பெருமாளோட 10 அவதாரங்களையும் அதில் பொறிச்சிருப்பாங்க. அகத்திய முனிவர் தென் திசையை நோக்கி போகும்போது இந்த பொழில்வாய்ச்சியை பார்த்து இந்த பொழில்வாய்ச்சியோட அழகுல மயங்கி இங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதை வணங்கினாரு. அதுதான் இந்த திரு அகத்தீஸ்வரமுடையார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புராண கதையும் இருக்கு. பொதுவாகவே பொள்ளாச்சிக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆலியார் போவோம், வால்பாறை போவோம், டாப் ஸ்லிப் போவோம். ஆனால் நம்ம ஏன் கோயிலுக்கு போகக்கூடாது? சம்டைம்ஸ் கோயிலுக்கு போகிறது தப்பு இல்லைங்க. இது மட்டும் இல்லை, இந்த சுப்பிரமணியர் கோயிலை விட பழைய கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட்டில் போடுங்க. கூகுளில் தட்டாதீங்க, நானே சொல்கிறேன். ஓகேவா? நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.